பிற்பகல் செய்யும் தமக்கண்ணா பிற்பகல் தாமே வருங்கிற முற்பிறவியில் செய்த வினைகளின் காரணமாக இப்பிறவியிலே குழந்தைகள் இல்லாமல் போக கடவுது என்பது என் தந்தையினுடைய கணக்கு. அப்ப பிரமே படக்கையிலே எழுதிடுவார். ஆமா, எழுதிடுவார்ல தலையில. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் உள்ளியர் தெல்லியர் ஆயினும் ஊழ்வினை மெல்ல நுழையும். வினை விதைத்தவன் வினையா இருக்கணும், தென விதைச்சவன் வினையா இருக்கணும், வச்சவன் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் போகணும், உப்பு திண்டவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். இதுதான் உண்மை. ஆமா, இந்த வருஷம் தப்பு செஞ்சோம்னா தண்டனை அடுத்த வருஷம் அனுபவிச்சு கட்டாயம். அப்ப நான் நல்லது செஞ்சாத்தேன் சந்ததியே நல்லா இருக்கும். சந்ததியே நல்லா. ஆமா, நான் தப்பு செஞ்சு தண்ணியை போட்டு இந்த நாடகத்தை கெடுத்தேன்னு வைங்க, அப்புறம் பாருங்க ஏன் சந்ததிகளும் அப்படித்தான் இருக்கும். ஆமா, உண்மையான விளக்க சாமி. அம்மா வேறு கலைவாணி களவாணி சரஸ்வதியா? சரஸ்வதி தெரியுமில உங்களுக்கு? ஏன் தெரியாது? கமுதியில கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்கேன். அட நாராயணா, கரும்பு ஜூஸ் கடை. சரஸ்வதி கரும்பு ஜூஸ் சென்டர். ஐயோ, அது இல்லங்க, கல்விக்கு அதிபதி நாவுக்கரசி. தட்டுவாணி மயன். தட்டுவாணி. தட்டு என்றால் தாமரை, வாணி என்றால் சரஸ்வதி. அதிலே விட்டு இருக்கக்கூடியவர் முடியதாய். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, ஆயுதெழுத்து 1. ஆக மொத்தம் 247 எழுத்துக்கள். கஜட தபர ஞஞன எரள வரல மழல. கஜட தபர தா ஞஞன ஞமன மீ எரள வரல இல். தமிழுக்கு சொந்தக்காரி. ஆமா, உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் கூடித்தான் நீங்க பிறந்தீங்க இல்ல? நம்முடைய தந்தை என்னுடைய வலது துடையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவன் நான். நீங்க எல்லாம் தோற்றுவிக்கப்பட்டவங்க. அப்ப நாங்க எல்லாம் பிறப்பு. நீங்க உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் கூடி பிறப்பது தொடையில வரணும். ஆமா. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் எனக்கா? இல்லங்க. ஏன்? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற மூவாசையும் இருத்தவன். ஏயா? மூணுமே இல்லையா? யோ அப்புறம் மசுனா கல்யாணம் ஆகும். ஆசை இல்லங்க, சுத்தமா இல்ல, கொஞ்சம் கூட இல்லையா? லேசா இல்லங்க. நீ ஏன் அவ்வளவு வருத்தப்படுற எனக்கு இல்லன்னு? எனக்கு கஷ்டமா இருக்கு. யா கூட இல்லையா? இல்லங்க. அரும்பு கூட தட்டலையா? என்ன கேக்குறீங்க நீங்க? கடவுளே, மண்ணு மேல நடப்பீங்களா? ஆமா, நடப்பேன். ஆனா அது அபகரிக்கிற எண்ணம் இல்ல. பொண்ணு மேல பொன் பொருள்களை பார்ப்பேன், அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா கிடையாது. பொருள் மேல பெண்களை பார்ப்பேன், ஆனால் அவர்களை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. மண், பெண், பொன் என்ற மூவாசையும் இருத்தவன் நான். சுத்தமா இல்ல. இது கலியுகம். ஆமா, முற்பிறவியிலே 52 மனைவிகளை கட்டினேன். நீங்கள அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க. ஆமா, 52 பொண்டாட்டி. இந்த 52 பொண்டாட்டிக்கு சிலிண்டருக்கு பதிஞ்சிட்டீங்களா? சிலிண்டருக்கு பதியவா? அது எதுக்கு? அது எங்க ஊர்ல எல்லாரும் பதிகிறாங்க. அட நாராயணா, நாங்க தான் சமைக்கிறதே இல்லையே. சாப்பாடு. இந்த 52 பொண்டாட்டி எங்க இருக்காங்க? 51 அட்சரங்களாக மாறி முருகப்பெருமானத்தில் இருக்கிறார்கள். முருகப்பெருமான். சரி, வேற நீங்க குழந்தை பத்தி